நம்ம முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்ஆர் சார்பு SIPC 2025க்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா SIக்கு வந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியும் பிசிக்கு வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியும் புதிய வகுப்புகள் துவங்குது. ஸோ வரக்கூடிய SI தேர்வுகளுக்கும் பிசி தேர்வுகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிளாஸுக்கான அட்மிஷன்ஸ் வேணும்னா இந்த டேட்ஸ்ல வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டு நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரான்ச்ல வேணும்னாலும் வேலூர், திருச்சி, விருதுநகர் எந்த பிரான்ச்ல அது பற்றி டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மேலும் ஆடுகளம் பிசிக்கான டெஸ்ட் பேட்சும் FIR SIக்கான டெஸ்ட் பேட்சுக்கும் நீங்க சேர்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி தான். ஸோ டிசம்பர் 10ஆம் தேதி என்னுடைய அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி வந்து கொரியர் மூலமா டைரக்டா வீட்டுக்கே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச்ல FIR டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் அண்ட் தென் அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மேலும் SI மற்றும் PC தேர்வுகளுக்கான பயிற்சி பாட புத்தகங்கள், அதாவது உங்களுக்கு 4 பாக புத்தகங்கள், அதாவது 6ஆ வரும் உங்களுக்கு புக். பார்ட் 1லேயே 3 பார்ட்டா உங்களுக்கு புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயிற்சி பாட புத்தகங்களும் அவைலபிளா இருக்கு எங்களுடைய அகாடமியில். ஸோ எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர் எந்த நம்பரா இருந்தாலும் அதுக்கான கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், முப்படை ட்ரைனிங் அகாடமி SI தேர்வுக்கு அடுத்து வரக்கூடிய SI தேர்வுக்கு படிக்க துவங்குறதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் நமக்கு சோசியல் சயின்ஸில் முதல் சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். சரியா? இந்த சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாகிரபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் வந்து சிவிக்ஸ் அதாவது பாலிட்டிக் அரசியல் அது இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஆனால் இது அதிக முக்கியத்துவம் அப்படி பார்த்தீங்கன்னா அதிக நம்பரான எண்ணிக்கை, கொஞ்சம் படிப்பதற்கு சிரமமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி தான் அணுகுமுறை இருக்குது. அப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி அதாவது 2022 இருக்கட்டும் 2023 இருக்கட்டும் எப்படி கேள்விகள் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கேள்வியை பார்க்கறதோட நோக்கம் என்னன்னா எந்த டாபிக்ல இருந்து கேள்வி வந்திருக்கு, கேள்வி எந்த பேட்டர்ன்ல இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப கடினமா கூற்றுக்காரனை வச்சிருக்கா, இயர் வச்சிருக்கா, ஸ்டேட்மெண்டா இருக்குதா, பொறுத்துக்கு இருக்கா, இந்த மாதிரி இருக்குதா, சிம்பிளா ஒன் லைனர் மாதிரி இருக்குதா, அதுவும் நம்ம படிக்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த லெசன்ல இருந்து அதாவது இந்த டாபிக் இப்போ முகலாயர்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி 2 தடவை வந்துருது, இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்கிறாங்க, அப்ப அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் 2022-23 2 வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பரை ஹிஸ்டரியில இருந்து மட்டும் செலக்டிவா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோடைய கொஸ்டின் பேப்பரை காமிச்சிட்டு அடுத்ததா இந்த ஹிஸ்டரிக்கு நமக்கு வேர் டு ஸ்டடி, அதாவது ஹிஸ்டரியில என்ன டாபிக், இந்த டாபிக் மட்டும் படிக்கணும். ஓகே, இந்த டாபிக் எந்த லெசன், ஸ்கூல் புக் மட்டும் எந்த லெசன் இருக்கு. அது இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, படிக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா ஸ்கூல் புக்கை தாண்டி தயவு செஞ்சு வெளியே போவானா. ஓகேவா? ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகவே வேணாம். அங்கங்க அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் படிக்க வேணாம். ஏதாவது மெட்டீரியல் ரெடி பண்ணியிருந்தாலும் அதை ஸ்கூல் புக்கில் இருந்து கட் பண்ணி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம். அவனா மேக் பண்ணி ஒரு மெட்டீரியல் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ற அவாய்ட் பண்ணிக்கிறான். ஏன் அவாய்ட் பண்ணிக்கிறான்னா அதுல புக்கில் இல்லாத கூட ஆட் பண்ணிருக்கலாம். அதனால சொல்றேன். ஓகே, ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே ஒன் லைனா இருக்கா, அப்படியே வரி வரியா இருக்கா, ஸ்கூல் புக்கே கட் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த மெட்டீரியல் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்தா கேள்வி இருக்குது, அதை தாண்டி வெளியே போறது கிடையாது. ரைட்? அது புது ஸ்கூல் புக் தான். ரைட்? இப்போ கேள்வி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி 2022 நடந்த SI எக்ஸாமினேஷனோட கேள்வி 2022 அடுத்து 23 பார்க்கலாம், லாஸ்ட் நடந்த எக்ஸாமினேஷன். ஓகே, அதாவது நான் சொல்ல போறது என்ன டாபிக்ல இருந்து எந்த மாதிரி கேள்வி இருக்கு நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஒரு டாபிக் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ராங் பேர் தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்பவுமே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புகள் கொஸ்டினை முழுமையா வாசிக்கிறது கிடையாது. அறகுறையா கொஸ்டினை வாசிட்டு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டுறது. இது ஜென்ரலா நம்ம எப்பவுமே வந்து ஒரே செட் ஆஃப் கொஸ்டினை மைண்ட பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா சரியான இணை தேர்ந்தெடு, சரியான இணை தேர்ந்தெடு, சரியான கூற்றை தேர்ந்தெடு, அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் போடும்போது மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி சரியானதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால தவறானது அப்படிங்கிற விஷயம் கேட்டா அந்த ஹெட்டிங்கை வாசிக்காம ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு சரியில்லை மாதிரி இருக்காது, ராணி லட்சுமி ஜான்சி அப்படின்னா அதை மார்க் பண்ணிட்டு வந்துடும். அது தவறு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை முழுமையா வாசிக்க பழகிக்கணும். அப்படி பழகும் போதுதான் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாவது ஒண்ணுதான் தவறு, மீதி 3 வந்து சரியா இருக்க போகுது. பாக்குறாம பாருங்க, மங்கள் பாண்டே பாரக்பூர், வேலுநாச்சியார் சிவகங்கை, ராணி லட்சுமி பாய் வந்து ஜான்சி, கட்டபொம்மன் நெற்கட்டு. இதுல பாருங்க, இந்த மேக்சிமம் 2 ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு தொடர்பா இருக்கு, மீதி 2 ஆப்ஷன் வந்து 1857 பெருங்கலகம் இருக்குல்ல, பெரும் புரட்சி, அது தொடர்பாக இருக்குது. அப்போ இது ஜெனரலா ஒரு ஹிஸ்டரி क्वेश्चन, அது தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்குது. அப்ப தவறான இணை அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது இதுல அவங்கவங்க இப்போ ஒரு நபர் அவருடைய ஊர் பெயர்,
வேலு நாச்சியார் அவங்களுடைய ஊர் பெயர், ராணி லட்சுமி அவங்களுடைய ஊர் பெயர் தான் இருக்குது. அப்ப கட்டபொம்மன் நெற்கட்டும் செவர் கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ்நாடு தொடர்பான ஹிஸ்டரி. இது மட்டும் தான் தவறா இருக்கு, தவறான இணை தான் கேட்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் அமையுது. அப்போ இதுக்கு இதே மாதிரி வேற ஒரு உதாரணம் வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகலாய வம்சத்துல எந்தெந்த மன்னர் எந்தெந்த கட்டிடங்களையோ அல்லது ஒரு கோட்டைகளையோ கட்டினாங்க, தவறான இணை. அப்படி இல்லைன்னா ஒரு மன்னர் எந்த அவர் ஆட்சி செய்த காலம் அதை மேட்ச் தவறா மேட்ச் பண்ண கேட்கலாம். ஓகே, அப்போ எப்படினாலும் கேள்விகள் அமையலாம். அப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் அப்கமிங் எக்ஸாமினேஷன் வரலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஹிஸ்டரியில இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர். சரிங்களா? அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மிடிவல் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, அதாவது பழங்கால இந்தியா, அப்புறம் இடைக்கால இந்தியா, நவீன கால இந்தியா, 3 ஹிஸ்டரியும் படிச்சுக்கணும். பிளஸ் வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் தான் வருது. சரிங்களா? ஒரு சில டைம் கொஸ்டினே கேட்கறது கிடையாது, ஆனா ஒரு சில டைம் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பிசியா இருந்தாலும் எஸ்ஐயா இருந்தாலும் கேட்டுடுறாங்க. அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்டான டாபிக் மட்டும் பிசிஎஸ்ஐ படிச்சுக்கணும். வளவலான வேர்ல்டு உட்கார்ந்து 10th இருக்கக்கூடிய 4 லெசன், 9th இருக்கக்கூடிய 8 லெசன் உட்கார்ந்து படிச்சிட முடியாது. டைம் வேஸ்ட். அந்த டைம் நீ வேற எதுக்கா யூஸ் பண்ணிக்கலாம். 10th படிக்கிறியா, கிரிப்சியா உங்களுக்கு தெரியுமா இருக்கு பாருங்க, அதை படிச்சுக்கோ. புக் பேக் கொஸ்டின் படிச்சுக்கோ. செலக்டிவா படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு போ. ஒரு கொஸ்டினுக்காக நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சிருந்தா உனக்கு தான் டைம் வேஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க. இது என்ன கேக்குறாங்க? ஐரோப்பாவில் இருந்து நேரடியா கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார்? ஓகேங்களா? அப்ப சிம்பிளா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கான வருகை. அதுல இருந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஒரு டாபிக். இதுவும் ஒன் லைனர் கொஸ்டின் தான். மேல இருக்கிறது ஒன் லைனர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரெண்டு மாடர்ன் ஹிஸ்டரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதுவும் மாடர்ன் ஹிஸ்டரி வந்து சரி, மாடர்ன் ஹிஸ்டரி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்துருது, கூட கொடுத்துருப்போம். அதுதான் பாருங்க. இந்து முஸ்லீம் இடையே ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து இந்த பக்தி மூவ்மெண்ட்ல வந்து சீக்கியர்களுடைய மூவ்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பக்தி மூவ்மெண்ட் எப்படி நடைபெற்றது, யாரை எந்த மதத்துல இருந்து என்ன மதத்திற்கு மாத்தினாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பக்தி இயக்கத்துல காமிச்சிருக்காங்க. அடுத்து நான் சொன்ன பாருங்க, வேலிடிட்டி இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்துருப்போம். இதான் ஒரே ஒரு கொஸ்டின் 2022 நடந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது 10th புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து 10th புக்ல இருக்கக்கூடிய ஓபன் கொஸ்டின் தான், சிம்பிளானது தான். ஓகேங்களா? PLO பாகிஸ்தான் விடுதலை இயக்கத்துடைய மகத்தான தலைவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட். அடுத்து பாருங்க. இது வந்து இப்ப தமிழ்நாடு ஹிஸ்டரி. இப்போ இதுக்கு முன்னாடி தான் இந்தியன் ஓவரால் இந்தியா ஹிஸ்டரி. ஓகேங்களா? அப்புறம் வந்து யூரோப்பியன் வருகை, அப்புறம் வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி கேட்டிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி டாபிக் உள்ள. ஓகேங்களா? அதுலயும் மாடர்ன், மிடிவல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியும் பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இப்போ தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாடு லெவல் நடந்திருக்கும், இந்தியா லெவல் நடந்திருக்கும். அதுல தமிழ்நாடு லெவல் நடந்த ஒரு முக்கியமான இயக்கம் தான் இந்த ஆதி திராவிட மகாஜன சபை. அந்த அமைப்பு உருவாக்குறது யார் பாரு. அப்ப இது வரைக்கும் வந்த கொஸ்டின் எல்லாமே ஹிஸ்டரி தான், ஒன் லைனர், அவ்வளவுதான். சும்மா வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் கேக்குறாங்க. ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா? இது வரைக்கும் வரல. அடுத்து பாருங்க. திருப்பி தமிழ்நாடு தொடர்பான கொஸ்டின். ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படி கேக்குறாங்க. ஓகேங்களா? the name of Nayak who inaugurated the kingdom of Ramnath. ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப கடினமா தான் கேட்கிறேன். ஓகேங்களா? 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதோ அல்லது கூற்று கொடுத்து அதுக்கு காரணம் கொடுத்து அது சரியாக விளக்குகிறதா அந்த மாதிரி தான் கேட்கிறேன். அந்த மாதிரி கொடுத்தாவது நீ கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு ஆல்ரெடி மேல ஒன் லைனரா கேட்டிருக்க கொஸ்டினை இங்க எப்படி கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அந்த லைன் கரெக்டா ராங்கா அவ்வளவுதான் சொல்லணும். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்கூல் புக்ல படிக்கும் போது எல்லாமே கரெக்ட் அந்த மைண்ட் செட்ல தான் எப்பவுமே நம்ம வாசிப்போம். ஒரு லைன் வாசிக்கிறோம்னா ஸ்கூல் புக் கொடுத்துருக்கு கரெக்டா தான் இருக்குப்பா. ஓகே, இப்போ தாஜ்மஹாலை கட்டியது பாபர் அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருந்தா கூட நமக்கு அது படிக்கும் போது அந்த மென்டாலிட்டி நமக்கு அது ஃபெமிலியரா தெரிஞ்சவே நம்ம மாத்துறோம். ஓகே, ஆனா தெரியாம இருந்தா அது கரெக்ட்ங்கிற ஒரு ஃப்ளோரை தான் படிச்சுட்டு இருப்போம். அதே ஃப்ளோ வந்து இங்க வந்துடக்கூடாது. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் வாசிக்கும் போது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லைனை வாசிச்சா மாங்குளம் கல்வெட்டு இது ரைட்டு தான், ஆனா வேற ஏதாவது ஒரு ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம அதை ரீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் பார்க்கணும். இப்போ மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிக்கிறது. இதுல மேபி உன்னை ட்விஸ்ட் பண்றதா இருந்தா நெடுஞ்செழியன் பேரை வச்சுக்கிட்டு சோழன் நெடுஞ்செழியன் அந்த மாதிரி கொடுத்தா யோசிக்கணும். அதான் நீ வாசிக்கும் போது மாங்குளம் கல்வெட்டு நெடுஞ்செழியன் பேரை பார்த்துருக்கோம், நெடுஞ்செழியன் வந்துட்டு அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு போட்டக்கூடாது. முன்னாடி ஒரு வார்த்தை
சோழன்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா டோட்டலா ராங், அந்த ஸ்டேட்மெண்டே ராங் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இந்த வரிகளை படிக்கும்போது இதுதான் நீ கவனிக்க வேண்டியது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஒரு 10 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு போது அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அமைது. அப்போ இவ்வளோ கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம். அந்த 6 கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, வரிகள் லைனா ஸ்டேட்மெண்ட் வச்சு வந்திருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ இதுல முக்கியத்துவத்தை பாருங்க, எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒவ்வொரு பீரியடும் மாறும். ஓகேங்களா? மாடர்ன் ஹிஸ்டரி கொஞ்சம் அதிகமா வந்திருக்க மாதிரி இருக்கு, ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த தடவை படிக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்த தடவை கேட்டிருக்காங்களே, இந்த தடவை கேட்டிருக்காங்க, மிடிவல் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் வந்திருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ பார்க்கலாமா 2023 இப்போ லாஸ்டா நடந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர். இந்த ஆன்சரே வந்து நம்ம போல்ட் பண்ணிருக்கோம். ஓகே, திலகரால் இது ஒரு மாடர்ன் ஹிஸ்டரி தான். அப்போ கொஸ்டினோடைய அந்த ஜேனர் மாறுதா? ஓகே, அங்க வந்து என்ன செஞ்சாங்க, மாடர்ன் ஹிஸ்டரி கேட்டாங்க, ஆனா சீர்திருத்தம் வச்சோ அப்படி இல்லைன்னா வந்து என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வேர்ல்ட் ஹிஸ்டரி, அப்புறம் வந்து ஐரோப்பியருடைய வருகை, யார் எங்க சண்டை போட்டாங்க அதை வச்சு கேட்டிருந்தாங்க. ஆனா இப்போ சுதந்திர போராட்டத்தை வச்சு அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கல. ஆனா இந்த தடவை எப்படி கேட்டிருக்காங்க, இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் வச்சு, அதுவும் மேகசீனை வச்சு நுணுக்கமா. ஓகேங்களா? அப்படி கேட்டிருந்தாங்க. அதுதான் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர். நீ வந்து டாபிக்கா இதை நீ படிச்சிருந்தா ஐஎன்எம்ல கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நம்ம கிளாஸ் தான் இப்ப நாளா நடத்தும் போது என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் ஃப்ளோ போகாம, ஸ்கூல் புக் தான் நடத்த போறோம், ஆனா ஸ்கூல் புக் ஃப்ளோ போகாம டாபிக்கா படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐஎன்சி உடைய மாநாடுகளை படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல அங்கங்க ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருப்பான். திடீர்னு சூரத் மாநாடு கொடுத்துருப்பான், திடீர்னு லாகூர் மாநாடு கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரு கோர்வையா என்ன செய்யணும், தனியா ஹெட்டிங் போட்டு காங்கிரஸின் தோற்றமும் அதன் மாநாடுகளும் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அப்படி ஒரு ஃப்ளோவா எல்லா மாநாடு எப்ப நடந்தது, யார் தலைவர், எந்த ஊர் நடந்தது, அது என்ன சிறப்பம்சம் அப்படி படிச்சு வச்சுக்கோங்களேன், உனக்கு அதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அங்கங்க படிக்கும் போது நமக்கு மறந்துடும். அது அதே மாதிரிதான் ஒரு டாபிக் நடத்தும் போது என்ன பண்ணியிருந்தோம்னா, பத்திரிகைகள் யார் யார் என்னென்ன பத்திரிகை துவங்கினாங்களோ எல்லாரை பத்தி நம்ம முக்கியமான தலைவர்களை பத்தி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அன்னி பெசன்ட், காந்தி என்ன துவங்கினாரு, நேரு என்ன பத்திரிகை துவங்கினாரு. ஓகேவா? அப்ப அதே மாதிரி திலகர் என்ன பத்திரிகை துவங்கினாரு. இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் தொடங்கிய பத்திரிகைகளுடைய பெயரை வந்து நம்ம டாபிக்கா கொடுத்திருப்போம். அதன் அடிப்படையில் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பேர் கேசரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். ஓகேவா? ரைட். இது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பத்திரிகையை வச்சு. அடுத்து பாருங்க, இப்போ ஒற்றுமை பாருங்களேன், 2022 எதை வச்சு கேட்டாங்க அப்படின்னா ரிவோல்ட், அந்த கழகம் வச்சு கேட்டாங்க. கட்டபொம்மனை பத்தி, வேலுநாச்சியாரை பத்தி இணைய கேட்டிருந்தாங்க. இங்க என்ன செய்யறாங்க, கழகத்தை பத்தி கேட்கிறாங்க. ஆனா இந்தியா லெவல்ல நடந்த வேற கழகம், வேலூர் புரட்சி, கோர் கிளர்ச்சி, பெருங்கழகம், கருநீல சாய கிளர்ச்சி. ஆனா எல்லாமே புக்ல தான் இருக்கு, புக்ல தான் எழுதி போறேன். சந்தோஷம் தான். ஓகே, அப்போ அந்த மேட்ச் தான் ஃபாலோவே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இயர் இதுக்கு முன்னாடி பாருங்களேன், போன வருஷம் இயருக்கு எங்கேயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. இயரை வச்சு எங்கேயும் கேள்வி வைக்கிறேன், இயரை வச்சு எங்கேயா கேள்வி வந்திருக்கா, கேள்வி வரவே இல்லை. ஆனா இங்க இயரை வச்சு கேள்வி வருது. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணாம பொதுவா கொஸ்டின் எப்படி இருக்குது. அப்ப இயர் படிக்கவே வேணாம் சொல்லக்கூடாது, படிக்கணும். அதுக்கு நீ எல்லா இயரையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட இயர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரன் வந்தது, பிரிட்டிஷ் ஐரோப்பியக்காரன் வந்ததுல இருந்து இந்தியா விடுதலை வாங்குற வரைக்கும் மொத்தமா பார்த்தா ஒரு 400 வருஷம் இருக்கும். ஆனா 500 வருஷம் கூட இருக்கும் வச்சுக்கோ. ஆனா 500 வருஷத்தையும் நீ மனப்பாடம் பண்ணணுமா, தேவையில்லை, எண்ணி படிச்சிடலாம். ஓகே, அதுவும் இந்த 1880களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இயரை விரல் விட்டு என்ற அளவுக்கு நம்ம சூப்பர். அதெல்லாம் படிக்கும் போதே அப்படியே கதையா படிச்சிருந்தா இதுக்கப்புறம் இதுதான் சார் ஜாலியன் வாலாபாக் நடந்தது, அதனாலதான் நம்மளுடைய நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கம். ஓகே, ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது, அதனாலதான் நமக்கு வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறது, என்னது சுயராஜ்ய கட்சி. அப்போ அந்த கதையை படிச்சேன்னா ஈர ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் அதே மாதிரிதான் இங்கேயும் வேலூர் புரட்சி, பெருங்கழகம், கோரி கிளர்ச்சி ஈர கேட்டிருக்காங்க. அப்போ ஈர வச்சு முக்கியத்துவமா கேட்கிறாங்க. அடுத்து பாரு, இது வந்து அதாவது 2022 கொஸ்டினுக்கும் இதுக்கும் என்னதான் சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்தோம்னா, கொஸ்டின் ஒன்லைனரா இல்லாம நீ படிச்சிருப்ப, ஆனா அப்படியே அந்த இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி பாத்திருப்பாங்க போது அந்த மாதிரி மாத்தி விட்டு கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பேர் குழம்புனது இந்த மாதிரி கொஸ்டின்ல பாரு. படிச்சிருப்போம், நம்ம படிக்கும் போது என்ன சொன்னோம், குத்புதீன் ஐபக் அடிமை வம்சம் படிச்சிருக்கேன், அடிமை வம்சம் ஓட்டு அதுதான். ஆனா இதை மேட்ச் தான் பாருங்க, கேட்கும் போது அங்க இங்கன்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப பாருங்க, நாட்டு மன்னர்களுடைய பெயர், அவங்க என்ன வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா? நாட்டு மன்னர்களுடைய பெயர், அவங்க என்ன வம்சத்தை சேர்ந்தவர்கள். இது மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் அமைச்சது கிடையாது, புதுசா அமையுது. இதெல்லாம் ஒரு நியூ இனோவேட்டிவ் தான். ஓகேங்களா? பிருத்திவிராஜ் சௌஹான்
அப்படி கேட்டாங்கன்னா ராஜபுத்திரர்கள். குத்புத் ஐபக் அடிமை வம்சம் தெரியும். சங்கீஸ்கான் நம்ம படிச்சிருப்போம். இல்துமிஷ் பத்தி படிக்கும் போது சங்கீஸ்கானுடைய படையெடுப்பை, அதாவது உலகமே பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு நபர்னா சங்கீஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நம்ம பில்டப் கிளாஸ்ல பேசியிருப்போம். அப்போ அவர் மங்கோலியர் தெரிஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. கிஷிர்கான் சையத வம்சம், இவர்தான் வந்து டெல்லி சுல்தான் 4வது வம்சத்தை உருவாக்கி இருப்பார். அப்போ மன்னர்களுடைய பெயரு, வம்சத்துடைய பெயர். இப்போ இதை இன்டென்ஷனா நீ படிச்சிருக்க மாட்டேன். ஜெனரலா படிக்கும் போது இந்த வம்சத்துக்கே இந்த மன்னரை படிச்சிருப்பேன். ஓகே, இந்த வம்சம்னா இந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்க மாட்டேன். ஒரு வம்சம் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு 3 மன்னர் தான் படிச்சிருப்பேன். அப்படிதான் நீ படிப்ப. ஆனா கொஸ்டினை உனக்கு இந்த மாதிரி மாத்தி கேட்கும் போது இந்த வெறும் மனப்பாடமா பண்ணிட்டே போகும்போது அவன் மட்டும் மாட்டிக்கிறான். புரிஞ்சு படிச்சவன் இதை ஈஸியாக கிரியேட் பண்ணிடுறான். அதனாலதான் ஹிஸ்டரியை வந்து அனுபவிச்சு படின்னு சொல்றது. ஓகே, நான் சொல்றேன், கடைசி சொல்றேன். ஓகே, அடுத்து விச் பட் இந்தியாவின் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர். உனக்கு 1526 நடைபெற்ற எந்த போர் கேட்டா ஆன்சர் பண்ணிடுவேன். பாபர் ஜெயித்தது எந்த போர் கேட்டா ஆன்சர் பண்ணிடுவேன். ஆனா எப்படி கேட்கிறேன் பாருங்க, இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர். நீ இப்படி படிச்சிருக்க மாட்டேன். இந்த போரை பத்தி படிச்சிருப்பேன், ஆனா இந்த இன்டென்ஷனோட நீ படிச்சிருக்க மாட்ட. மனப்பாடம் பண்ணா மாட்டிக்குவேன், அவ்வளவுதான். அப்போ கிளாஸ்ல உட்காந்து கவனிக்கணும். பானிபட் போர் ஏன் நடந்தது? பானிபட் போர் வந்து இந்திய வரலாற்றை ஒரு திருப்பு முனை. மேபி தோத்திருந்தா இந்திய வரலாறு வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதுதான் இதை பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் 1526 பேசிப்போம். அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி ஃபாகியான் இந்தியாவிற்கு வந்தார்? இதெல்லாம் ஸ்டடி. இதெல்லாம் நம்ம நடத்தும் போதே இந்த வரியை சொல்லியே நம்ம நடத்திருப்போம். அதனால நீ அதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் ஃபாகியான் சீன அறிஞர் பௌத்த மத சேர்ந்த துறவி இந்தியாவிற்கு வருகை புரிந்திருப்பார். அப்போ இதெல்லாம் நடத்தும் போதே படிச்சது இதெல்லாம் பேசி நீ அடிச்சிடலாம். அதான் ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 2 கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டா கேட்டுட்டு ஒரு கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிளா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று வாக்கியம். நம்ம 2022ல எப்படி இருந்தது? 2 ஸ்டேட்மெண்ட், ரொம்ப சிம்பிளா இருந்தது. அது ரைட்டா ராங்கா அப்படிதான் கேட்டிருந்தாங்க. இங்க வாக்கியம் 1, வாக்கியம் 2. அந்த வாக்கியத்தை படிக்கும் போதே ட்விஸ்டடா கிபி 1765ஆம் ஆண்டு இயர். இந்த வாக்கியத்துல இயர் வந்துட்டாலே யோசிக்கணும். நீ ஆப்ஷன்ல இயர் கொடுத்தாவது நீ எலிமினேட் பண்ணி அதை ஆன்சர் போட்டுருவேன். ஆனா ஜஸ்ட் இயரா இங்க கொடுத்துட்டா நல்ல ஷுவர் ஷாட்டா நீ அது தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. 1725 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்கள் கூட்டுப்படையை விஜயநகர அரசு தோற்கடித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வாக்கியம் தெரியணும், கதை தெரியணும், தெரிஞ்சாதான் போட முடியும். அடுத்து விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. இதெல்லாம் புக்ல இருக்குதான், ஆனா அவன் வேற மாடுலேஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட்டா? அடுத்து பாருங்க, பூலாங்குறிச்சி கல்வெட்டு. அப்போ கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் பாரு, அங்கேயும் ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டு சம்பந்தமா மாங்குளம் கல்வெட்டை பத்தி கேட்டிருக்காங்க. இங்கேயும் கல்வெட்டு, பூலாங்குறிச்சி கல்வெட்டு சிவகங்கை மாவட்டத்தை தான் கொடுத்திருக்காங்க. அப்போ கல்வெட்டை பத்தி இன்டென்ஷனாவே கொஸ்டின் வருது. அதுக்கு கல்வெட்டா கல்வெட்டை தான் தேடி படிக்காம சங்ககாலம் அப்படின்னு மொத்தமா நீ படிச்சா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இதுதான் கேள்வி வந்து எப்படி இருக்குது, இப்படிதான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த கேள்வியை அணுகுவதற்கு நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹிஸ்டரி தான் சிம்பிளா ஒரு வேர் டு ஸ்டடி காமிக்கிறேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த லெசன் தான் கவனிச்சுக்கோங்க. மொத்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 18 டாபிக்கா பிரிச்சாச்சு. ஹெட்டிங் அவ்வளவுதான். அந்த ஹெட்டிங்ல இதை படி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுவும் எப்படி கொடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது. ஏன் சார் எப்படி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ படிக்க வேண்டியதை படி. எடுத்தெடுப்பே 11th கஷ்டம், அதனால நான் ஃபர்ஸ்ட் 11th படிச்சுட்டு வரேன் சார், தயவு செஞ்சு பண்ணாத. நீ பண்ற தப்பே அதுதான். அதை பண்ணாம நீ ஃபர்ஸ்ட் எதை உன்னுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. அப்புறம் நீ வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறியா, அதை படிக்கிறியா, அதை படி. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அப்போ ஹிஸ்டரியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இதை கொடுத்திருக்கோம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிந்து சமவெளி நாகரிகம். அதுதான் ஒரு பேசிக்கான வந்து டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக். 2022-23 கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. 2000 அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால ஸ்கிப் பண்ணக்கூடாது. 6ஆம் வகுப்புல இருக்குது, 9ஆம் வகுப்புல இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டு 11th ஃபர்ஸ்ட் லெசன் பாரு, ஸ்டாண்டர்டோட லெசன் நம்பரோட கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஓகே, வாழைப்பழத்தை உரிச்சியே வச்ச மாதிரி வச்ச நீ வாய் எடுத்து சாப்பிடுறது மட்டும் தான் உங்களுடைய வேலை. அடுத்து பாருங்க, புத்திசம் ஜைனிசம் 6th 7th 9th 3rd 2nd 3rd 4th 11th இருக்குது. ஓகே, அடுத்து குப்தர்கள். இந்த வருஷம் கொஸ்டின் வந்தது
இரண்டாம் சந்திரகுப்த டைம்ல தான் வாகியன் வந்தாரு. கொஸ்டின் வந்திருக்கு, படிச்சிரு, தேவை படி, விட்டுறக்கூடாது, படிச்சுக்கோ. ஓகே, 6ஆம் வகுப்புல இருக்குது. அடுத்து அதை விட்டு 11th புக். அடுத்து டெல்லி சுல்தான், ஓகே, 7ஆம் வகுப்பு 4th லெசன். அடுத்து விஜயநகரம் பாமணி வந்ததுல கொஸ்டின் 7th ஃபர்ஸ்ட் லெசன், 11th 12வது லெசன். அடுத்து முகலாய பேரரசு. அப்போ இதெல்லாம் கொஸ்டின் வந்துட்டு, முகலாய டெல்லி சுல்தான் வந்தது, குப்தர்கள் வந்திருக்கு, முகலாய பேரரசு வந்திருக்கு, விஜயநகரம் பாமணி வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஒரு கொஸ்டின் வந்துருது, அப்ப தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாத, கம்பல்சரி இந்த 4 லெசன் படிச்சுக்கோ. மராத்தாஸ் 2 வருஷம் மராத்தாஸ் வரல, இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடலாம். ஓகே, மராத்தா சிவாஜியை பத்தி படிச்சிடும். இதான் பாரு, ஒரே லெசன் தானே. உனக்கு என்ன எதுலையா உனக்கு சிரமம் இருக்கா பாரு. எல்லா டாபிக்லயும் ஒவ்வொரு லெசன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதை படிக்கிறது உனக்கு என்ன சிரமம்? ஒரு டாபிக்ல உனக்கு 5 லெசன் கொடுக்க போறோம் கிடையாது. ஒரு டாபிக் எடுத்தா ஒரே லெசன் பாரு. மராத்தா 7th ஒரு 3rd லெசன் படிச்சு முடிச்சா மராத்தா முடிஞ்சது. அதை படிச்சு முடிச்சு டைம் இருந்தா 11th போ. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சங்க காலம். சங்க காலம் இது 11th வர வேண்டிய தேவையில்லை. சாரி, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வர வேண்டிய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சிடணும். ஏன் அப்படின்னா திருப்பி கேட்கிறாங்க அந்த கல்வெட்டுகளையும் சங்கால மன்னர்களை பத்தி. அதான் 6th 9th 11th இருக்கு. அடுத்து சவுத் இந்தியா கிங்டம். சவுத் இந்தியா கிங்டம் என்னதான் வரும்னா, டைரக்டா கொஸ்டின் வர்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் ராஜபுத்திரர்கள் கேட்குறாங்களா? ஓகே, அப்போ அது சவுத் இந்தியா கிங்டம் கிடையாது, கிங்டம் பத்தி இருக்குது. அப்போ சவுத் இந்தியா கிங்டம் வச்சு இன்டைரக்டா கொஸ்டின் அமையலாம். பல்லவர்களை பத்தி, ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாளுக்கியர்களை பத்தி. ஓகே, இந்த மாதிரி லேட்டர் சோழாஸ் லேட்டர் பாண்டியாஸ் படிக்கிறது. பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர் என்ன கோயிலை கட்டினாங்க, எவ்வளவு தூரம் படையெடுத்து போனாங்க. அப்போ அதில் சவுத் இந்தியா கிங்டம்ல இதை நம்ம படிக்கணும். அடுத்து பக்தி இயக்கம். நான் சொன்னேன், அந்த இஸ்லாம் மற்றும் இந்து மக்களுடைய யூனிட்டிக்கு ஒற்றுமைக்காக பாடுபட்ட பக்தி இயக்கத்துல தமிழ்நாட்டுடைய பக்தி இயக்கம். அடுத்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் 8th ஃபர்ஸ்ட் லெசன், 8th செகண்ட் லெசன், 11th ஒரு லெசன். ஓகே, பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்பு. இதுல இருந்து மாடர்னிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருது. 11 பாயிண்ட்ல இருந்து மாடர்னிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள். அதுலதான் இந்த கோல் கிளர்ச்சி, வேலூர் கழகம், பெருங்கழகம், இதெல்லாம் பார்த்தோம்ல. ஒரு மேட்ச்ல வர கொஸ்டின் வந்தது, அது எல்லாமே ஜான்சி ராணி, கட்டபொம்மன், இது எல்லாமே இந்த லெசன்லயே வந்துடும். 2 லெசனை முடிச்சாலே முடிஞ்சு போச்சு. 11th டைம் இருந்தா நீ படிச்சுக்கோ. மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் வந்து இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லயே வந்துடுது. அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன் காமிக்கிறேன்னா, படிக்க வேண்டியதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு போ. ஓகே, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போ. அதுக்கு முன்னாடி அடுத்த வேலையில பாதி, இது வேலையில பாதினா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்ச மாதிரி தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள். ஓகே, என்னென்ன இயக்கம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காந்தியன் பீரியட், காந்திய காலகட்டம். காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன போராட்டம் நடைபெற்றது, என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது, என்னென்ன உடன்படிக்கை போட்டாங்க பிரிட்டிஷ்க்கு, அதை பத்தி 10th தான். இதுக்கப்புறம் 10th தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து தமிழ்நாட்டில விடுதலை போராட்டம். ராஜாஜி என்ன பண்ணாரு, வஉசி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில விடுதலை போராட்டம் எந்த வேவ் லென்த்ல போனது, அதை பத்தி ஒரு லெசன். அடுத்து சோசியல் ரிலிஜியஸ் 19th century வந்திருந்தது. ஆதி திராவிட மகாஜன சபை, சுவாமி தயானந்த சரஸ்வதி, அந்த மாதிரி டாபிக் எல்லாமே இதுல வரும். அடுத்து சோசியல் சேஞ்சஸ் இன் தமிழ்நாடு. இது இந்தியாவில், இது தமிழ்நாட்டில். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு கவர். அதாவது இது அல்லாம வேற லெசன்ஸ், ஆனா அதுல இருந்து கொஸ்டின் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 8th 3rd லெசன் 5th லெசன் இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுடைய நகர அமைப்பு எப்படி வளருது, இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்தியா என்ன நூல்கள் தான் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 2 லெசன் வருது. 12th 1 to 8 லெசன் வருது. சரியா? இதுதான் பாத்தீங்கன்னா என்னது, ஹிஸ்டரிக்குரிய ஒரு வேட்டிவ் ஸ்டடி. வேட்டிவ் ஸ்டடியோட சிறப்பம்சமே என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுதான். சரியா? கொஞ்சம் அப்படியே பார்த்து உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டு அந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோடைய பிடிஎஃப் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல தந்துடுறோம். ஓகேங்களா? மொத்தமா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம தந்துடுறோம். ரைட், ஓகேவா? புரிஞ்சது? இதே மாதிரி அடுத்து எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம அந்த சப்ஜெக்டையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த சப்ஜெக்டும் வரும். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோல சந்திக்கலாம். எஸ்ஐக்கு இப்பவே படிப்பதற்கு என்ன பலன் அப்படின்னா, வேகமா வந்ததுக்கு அப்புறம் வேகமா ஓட வேணாம். ஓகேவா? நிதானமா இப்பவே நிதானம் மெதுவா ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். கடைசி போகும்போது ரொம்ப ரஷ்அப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நிதானமா இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியா டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கறது, நல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.